ஹோசே மெனடஸ் இதை பத்தி வெளியே சொன்னா 2 பேரையும் கொன்னுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த எரிக் கிட்ட பேசாம அம்மா அப்பா 2 பேரையும் கொன்னுடலாம்னு சொல்றாங்க லாயர். இவ்வளவு வருஷம் அப்பாவை எதிர்த்து நம்ம சண்டை போட்டது கிடையாது. இப்போ இந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடுவோம்னு சொல்லி கண்டிப்பா பயப்படுவாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸை காப்பாத்திக்க நம்மளை கொலை பண்ண கூட யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு சொல்றாங்க லாயர். டொனோவன் கிட்ட ஃபேக் நேம்ல கன்னு வாங்கி கொடுக்க சொல்லி அதை அவங்க ரூம்ல ஹைடும் பண்றாங்க. ஆகஸ்ட் 20, 1989 கொலை நடந்த அன்னைக்கு நைட் நாங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்புறோம்னு லயல் சொன்னதுக்கு எரிக்க மேல ரூம் போ நான் வரேன்னு சொல்லிட்டு ஹோசே மெனடஸ் கராஜுக்கு போயிருக்காரு. லயலும் உடனே ரூமுக்கு போயிட்டு எரிக்கிட்ட இன்னைக்கு நம்ம கொல்லலைன்னா கண்டிப்பா அவங்க நம்மளை கொண்டுருவாங்கன்னு சொல்லி கன்சல் அவுட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் பாட்டோட சொன்ன மாதிரி 2 பேரையும் ஷூட் பண்ணிட்டு போலீஸ்க்கு டவுட் வராமல் இருக்க அந்த கன்ஸை டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி படத்துக்கு போறாங்க. கொலை நடந்துருச்சு, இவங்க தான் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ ஜட்மெண்ட் எப்படி தான் இருக்க போகுது? இவங்களோட லாயர்ஸ் இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடந்த கொலைன்னு வாதாடினாங்க. பட் ஜட்ஜ் இதை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா கொலை நடந்த இடத்துல ஹோசே இவங்க 2 பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்ண மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ இது செல்ஃப் டிஃபென்ஸ்ல வராதுன்னு சொல்லி ஜட்ஜ் சொல்றாரு. இப்போ அவங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஃபர்ஸ்ட் டிகிரி கிரைம், இன்னொன்று செகண்ட் டிகிரி கிரைம். ஃபர்ஸ்ட் டிகிரி கிரைம்னா மரண தண்டனை இல்லை பரவல் இல்லாத ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. செகண்ட் டிகிரியில் 5 to 10 years சிறை தண்டனை கொடுப்பாங்க. எரிக்கல அனுபவிச்ச கொடுமைகள்லாம் ஜட்ஜ் கேட்டுட்டு 6 மாசமா நடக்கிற இந்த ட்ரையல் என்ன தீர்ப்பு கொடுக்குறதுன்னு தெரியாம செகண்ட் ட்ரையல் அனௌன்ஸ் பண்றாரு. அதாவது இந்த 6 மாசமா நடந்த எல்லா விஷயமும் திரும்பி நடக்கும். இந்த டெசிஷனால நிறைய கான்ட்ரவர்சிஸும் வந்துச்சு. மீடியா அவரை ட்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. May 15, 1995 அன்னைக்கு செகண்ட் ட்ரையல் நடக்குது. பட் இந்த வாட்டி கோர்ட் ரூம்ல எந்த கேமராவும் அலோ பண்ணல. நிறைய புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே செகண்ட் டிகிரி கிரைம்ன்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. டாக்டர் ஓசில் ரெக்கார்ட் பண்ணதை கோர்ட்ல எவிடன்ஸாக சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதை கன்சிடரும் பண்றாங்க இந்த வாட்டி. இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண ஜட்ஜ் இந்த கேஸ்ல தி மெனண்டஸ் பிரதர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிகிரி கிரைம், அதாவது நான் வேலபிள் ஆயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையல் 6 மாசம் எடுத்தாலும் இந்த ட்ரையல் ஒரே வாரத்தில் முடிஞ்சிருச்சு. நடந்து எல்லாமே இவங்க குற்றவாளியும் காட்டுறதுக்காக நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேரையும் தனித்தனி ஜெயிலையும் போடுறாங்க. ஆனா மக்களுக்கு இவங்க மேல இருந்த ஒப்பீனியன் மாதிரி இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி போராட ஆரம்பிச்சாங்க. சரி 36 வருஷமா இந்த கேஸை பத்தி பேசப்படுதுன்னு சொன்னேன். பட் 1995 தீர்ப்பு வந்துருச்சேன்னு கேட்டீங்கன்னா கொலை நடந்து அதுக்கு தீர்ப்பும் வந்து 15 வருஷம் அப்புறம், அதாவது 2020 இந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸ் வச்சு வந்த மூவிஸ் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்த ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் அவங்களோட பேஜ்ல மெனண்டஸ் பிரதர்ஸ்க்கு நியாயம் வேணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பயங்கரமா வைரலும் ஆகுது. நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் ரோட்லையும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாரும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை மீட்டுன்ற ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டும் பண்ணாங்க. மெனண்டஸ் பிரதர்ஸ் பண்ண குற்றத்துக்காக அவங்க இவ்வளவு வருஷம் ஜெயில இருந்தாங்க. ஆனா அவங்க சைட்ல இருக்க நியாயத்தை முன்னிறுத்தி அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அக்டோபர் 3, 2024 லாஸ் ஏஞ்சலஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஜார்ஜ் கேஸ்கன்ன்ற ஒருத்தர் இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ரீட்ரையலாச்சும் வைங்கன்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாரு. இந்த கதையை கேட்டு அவங்க நிஜமாவே இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சாங்களா, இல்லை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது ஒரு ரீசனா வச்சு டைவர்ட் பண்ண பார்த்தாங்களா? இந்த கேள்விக்கான பதில நான் உங்ககிட்டே விட்டுருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கொடுமைங்க நடந்துட்டு தான் இருக்கு. இவங்கள மாதிரி அதை டாலரேட் பண்ணாம அதை எதிர்த்து சண்டை போடுற எல்லாருக்கும் என்னோட ரெஸ்பெக்ட்.